அனைவருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாத காலமே இருக்க சூழ்நிலையில டிவிகே கட்சிக்காரங்க உண்மையாவே பொது தளங்கள்ல விவாத மேடைகள்ல கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. டிவிகே கட்சியினர் பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டு எதிர்கட்சியினர் எழுப்புற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம டிவிகே கட்சியினர் பாத்தீங்கன்னா ஓடி ஒளிகிறாங்க. பொது விவாத மேடைக்கே வர மாட்டேங்கிறாங்க. புசியானந்த் அவர்கள் நேரடியாகவே டிவிகே தொண்டர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிவிகே தொண்டர்கள் டிவிகே சேர்ந்து கலந்து கொள்ளாம டிவிகேவோட பர்மிஷன் இல்லாம யாருமே பொது விவாத மேடைகளுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி புசியானந்த் பொதுச் செயலாளர் புசியானந்த் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பொது வலைதளங்களை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம காரைக்குடியில 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில ஒரு விவாத மேடை நடந்துச்சு. அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலவரமாவே முடிஞ்சிச்சு. அந்த விவாத மேடையில பாத்தீங்க அப்படின்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இந்த 3 கட்சிகள் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாரு. காரைக்குடி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அண்ணன் மாங்குடி அவர்கள் எலைட் பார்களுக்கு 14 சட்டவிரோத பார்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அதை தட்டி கேக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ள திமுகவோட கைக்குலிகள் திமுகவோட ரவுடிகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையே பாத்தீங்கன்னா ஒட்டச்சி அந்த வேலை அங்க பாத்தீங்கன்னா ஒரு நடுவரா இருந்த ஒரு மண்டையை பொழந்து அங்க இருக்க திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களையும் நாம் தமிழர் தொண்டர்களையும் தாக்குனாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாசல் எதுக்காக பிரபு அவர்கள் அந்த தளத்துக்கு வரல, எதற்காக பிரபு பாத்தீங்கன்னா பொது விவாத மேடைக்கு வர மாட்டேங்கிறாரு, ஏன்னா பயமா, பேச தெரியாதா, தற்கூரியான்னு சொல்லி பல மேடைகள் வருது. நான் என்ன கேட்கறேன்னா, எதற்காக டிவிகே பிரபு அவர்கள் இந்த பொது தளத்திற்கு வரணும்? இதற்கு முன்னாடி 12 வருடமாக நாம் தமிழர் கட்சி மக்களிடத்திலேயே நாங்க எலெக்ஷன் நினைக்கிறோம், நிதி கொடுங்க திரள் நிதி வாங்கி பொழப்பு நடத்துறவங்க மக்கள் கேள்வி கேட்கலாம், நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க திரள் நிதி அவங்க வாங்கியிருக்கீங்களே. ஒவ்வொரு எலெக்ஷனும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் கையப்படி கட்டிட்டு சொல்வார், என்னுடைய தமிழ் தேசிய உறவுகளுக்கு வணக்கம், நம்முடைய கட்சி வெல்வதற்கு நிதி ஒரு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் சீமானவர்கள் கை கட்டி கொண்டு உலக மக்களிடத்திலே தமிழ் தேசியத்து உணர்வாளர்களிடமும் காசு வாங்காம இருந்திருக்காரா? இந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் மக்கள்கிட்ட திரள் நிதியா காசை வாங்கிதான் கட்சி நடத்துறாரு. அப்ப இந்த திரள் நிதியா கொடுக்குறவங்க கேள்வி கேட்பாங்களே, பதில் சொல்லிதானே ஆகணும். அப்படி நான் டிவிகே கட்சி யார் இடத்துல திரள் நிதி வாங்கியிருக்கு? டிவிகேயோட மாநாடுக்கு யார் காசு செலவு பண்றாங்க? எல்லாம் விஜயோட சொந்தமா உழைச்சி படத்துல நடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் அந்த டிவிகேயோட தொண்டர்களை வச்சு அந்த மீட்டிங் நடத்தப்படுது. ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு மீட்டிங்கும் தனிப்பட்ட காசை திரள் நிதியா டிவிகேல யாரும் கலெக்ட் பண்ணது கிடையாது. நீங்க திரள் நிதி வாங்கல நாம் தமிழர் கட்சி பதில் சொல்லிதானே ஆகணும். நீங்க 12 வருடமாக நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்கு? 12 வருடமாக மக்கள் உங்களுக்கு திரள் நிதி கொடுத்துட்டு இருக்காங்களே நாம் தமிழர் கட்சிக்கு. சீமானை நம்பி பிரபாகரனை தலைவனா ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக சீமானை நம்பி திரள் நிதி கொடுத்துட்டு இருக்க மக்களுக்காக 12 வருடமாக சீமானவர்கள் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி கேட்க ரைட்டு தானே. டிவிக்கு இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதற்காக டிவிக்கு இப்ப பொதுவாத மேடைக்கு வந்துருச்சுங்களேன், சம்பந்தம் இல்லாம இப்ப பொது தளத்துல பொது விதமா நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, உங்க கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. உங்களுக்கு விஜய்க்கும் திரிசாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? விஜய் பாத்தீங்கன்னா கட்டண மனைவியோட வாழ தகுதி இல்லாம போயிட்டாரு. அப்புறம் எப்படி பொதுமக்களை குடும்பத்தையே பார்க்க மக்கள் தமிழ்நாட்டை பார்ப்போம் சொல்லி அவதூறுகளை வன்மங்களை கக்குற மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்விகளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டி துரைமுகமா இருக்கட்டும், இருமவன கார்த்திகா இருக்கணும், இப்படி நாம் தமிழ் கட்சியை எல்லாமே விஜய் வீழ்த்த முடியாம இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான கேள்விகள் எழுப்பும் பொழுது எப்படி பொது விஷயத்துல வருவாங்க? நான் டிவிகே கட்சி முடிவு எடுத்திருக்கு. பொது விவாத மேடைகள்ல நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எலெக்ஷன் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல ஒன்னு சிஎம் ஆகும், இல்ல தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாகும் சொல்லி பார்த்துட்டு இருக்க மக்களிடத்துல நிறைய பேருக்கு தெரியும். அதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா பிரபு அவர்கள் இந்த பொது விஷயங்களை கலந்து கொண்டிருந்தார். பிரபு அவர்கள் ஒரு நேரடியாவே ஒரு சாப்பிட்டானவர். அவர் பாத்தீங்கன்னா காரைக்குடி மக்கள் இடத்திலே சரியான செல்வாக்கு. இப்ப எப்படி செல்வாக்கு? டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா அவர் பாத்தீங்கன்னா சகலகலா டாக்டரா, கிட்னி டாக்டரா அப்படி இப்படின்னு நக்கல் பாத்தீங்கன்னா புரித்தி தள்ளிட்டு இருக்காரு சாட்டி தருவோம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சீமான் காரைக்குடி தொகுதியில் நிக்கிறார். பிரபு அவர்களை விட ஒரு ஓட்டு அதிகமா சீமான் வாங்கிட்டா இந்த யூடியூப் சேனலை டெலீட் பண்ணிட்டு பகிரங்கமா சாட்டை துரைமுகன் காலில் மன்னிப்பு கேட்டு நாம ஜெயிக்க சொல்லுங்க. இதே சீமான் அவர்கள் பிரபுவை விட அடிமட்ட லெவல்ல ஓட்டு வாங்கிட்டான்னா சாட்டை துரைமுகன் ஏன் கால தயாரா இருப்பாரா? வேறடியா பேசணும். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி சும்மா ஆயுன்னு நீங்க பிரபு அவர் பல் டாக்டர், சகலகலா டாக்டர் கிடையாது, அவர் கிட்னிக்கு வைத்தியம் பார்ப்பாரு, அவர் நுரையீரல் வைத்தியம் பார்ப்பாரு சொல்ற சாட்டை துரைமுருகன் பேச்சு வாயை மட்டும் பேசுறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த எலெக்ஷன்ல பிரபு பாத்தீங்கன்னா கண்டிப்பா காரைக்குடி வெல்றது உறுதி. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, மாங்குடி அவர்கள் மேல ஒரு குறிப்பிட்ட நல்ல நட்பு, நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒன்னாவது பண்ணிருக்காரு. திருப்பத்தூர் பெரிய கருப்போட கம்பேர் பண்ணும்போது காரைக்குடிக்கு ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு, காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்துட்டு மாங்குடி அவர்கள் ஓரளவு பண்ணிருக்காரு. நல்ல ஒரு மனப்பான்மையை
அன்னைக்கு நடந்த நியூஸ் தமிழ் 24ல அந்த விவாத மேடையில உடைச்சு விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, மாங்குடியை பத்தி கேள்வி எழுப்பினவனையே கீழே இருந்த கம்பை எடுத்து உடைச்சு அங்க நெறியாரல போட்டு அடிச்சு நாம் தான் கலவர பூமியாக மாத்திட்டாங்க திமுகவோட கைக்குடிக்க. அப்போ அந்த காரைக்குடியில என்ன பிம்பம் ஏற்பட்டிருக்குன்னா, திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டா அடிப்பாங்க, திமுக சட்ட விரோதமான செய்யற செயல்களை நம்ம எடுத்து முன் வச்சோம்னா நம்மளை கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்களா திமுகன்ற மாதிரி அந்த காரைக்குடி தொகுதி மக்களிடத்திலேயே போயிருச்சு. இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப மாங்குடிக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறவங்களும் இப்ப யோசிக்கிறாங்க, ஏன்டா ஒரு கேள்வி எழுப்புறா நாம் தமிழ் கட்சி, பெரிய கேள்விலாம் கிடையாது, காரைக்குடியில பார்கள் நிறைய இருக்கு, பிரைவேட் பார் 14 பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி மாங்குடி ஒரு பர்மிட் கொடுத்துருக்காங்க சொன்ன ஒரு சின்ன வார்த்தைக்கு மண்டையை உடைக்கிறாங்க நெறியாளனுக்கு. அது மாதிரி கீழே இருக்க மக்களை ஃபுல்லா நாம் தமிழ் கட்சி ஃபுல்லா சேர்ந்து அடிக்கிறாங்க, அதிமுக காரங்களை ஃபுல்லா அடிக்கிறாங்க. அதிமுக உமாதேவன் முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வேட்டி கட்டணும் இங்க பேசக்கூடாது உரிமையில உமாதேவன் முன்னாள் எம்எல்ஏ அவர் வயதுக்கு மரியாதை கொடுத்து கூட பேசாம அவங்க சொந்தக்காரங்க, உமாதேவனும் சேங்கை மாறனும் சொந்தக்காரங்க, ஒரு வயசு மரியாதை கூட கொடுக்காம அந்த உரிமையில பேசி அவரை மல்லு கட்ட போறாங்க உமாதேவன் அவர்களை. அப்போ எந்த அளவுக்கு திமுகவோட கைக்குலிகள், திமுகவோட நாங்க என்னவா பண்ணுவோம், நீங்க மேல வழக்கே பதிவு செய்ய முடியாது. இப்ப வரைக்கும் அந்த விவாதம் நடந்த பிரச்சனைகளுக்கு முன்னிட்டு ஒரு வழக்கு எங்கேயாவது பதிவு செய்யணும் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வழக்கு பதிவு செய்யல. அப்ப நாங்க அடிப்போம், எங்களை எதிர்த்து கேட்டா நாங்க அடிப்போம், எங்க நாங்க தான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது மக்கள் சிந்திப்பாங்க சிந்திக்க மாட்டாங்க. அப்ப மாங்குடியை தவிர்த்து வேற யாரும் அங்க காரைக்குடியில் நிக்க போறதுன்னு பார்த்தா சீமான் வந்து பாத்தீங்கன்னா வாய் புருடா, சீமானுக்கு ஓட்டு விழுவும் நான் இல்லைன்னு சொல்லல. காரைக்குடி தொகுதியில எடுத்துக்காட்டு 1 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னா சீமானுக்கு ஒரு 5000 ஓட்டு விழுறதே சிரமம் தான். ஏன்னா அங்க டிவிகே பிரபு அப்படி நிக்கிறாப்புல. என்ன காரணம்னா இளைஞர்கள் ஓட்டு, இளைஞர்கள் நட்பணிப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல ஒரு உதவி எப்படின்னா டிவிகே பிரபு ப்ரொமோஷன் பண்றாரு, ப்ரொமோஷன் பண்ணதான் வேணும். நான் என்ன பண்றேனோ அதை வெளியே காட்ட தப்பு இல்லையே. இவர் வந்து பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாரு, பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ முகாம் நடத்துறாரு. பிரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே மக்கள் இடத்துல போயிட்டு என்ன குறைகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, அந்த மக்களோட மக்களை கலந்துக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சிஎம் விஜய் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, நான் அந்த தொகுதியில எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் மக்கள் இடத்துல அவருடைய கருத்தை எடுத்து வைக்கிறாரு. அவர் ஜெயிக்கத்தானே செய்வாரு. எனக்கு தெரிஞ்சு 60% மேலானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு செட்டியாரு, இன்னொன்று இளைஞர்கள் பட்டாளம் அதிகமா இருக்கு. காரைக்குடியில் இருக்க இளைஞர்கள் பட்டாளம் முழுக்க டிவிக்கு பிரபுவர்களுக்கு ஓட்டு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு. சாட்டை துறைமுருகன் எங்க போனாலும் டிவிக்கு பிரபு ஒரு சரியா வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் தெரியுமா, டிவிகே பிரபுன்ற ஒரு டாக்டர், அவர் டென்டல் டாக்டர், ஒரு டாக்டர். இந்த சாட்டை துறைமுறை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரெப்பு, இந்த மெடிக்கல் ரெப்பு. ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்து மாத்திரை வைப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு ரெப்பு தான் இந்த சாட்டை துறைமுறை. அப்போ டாக்டர்னு ஒரு பேரை கேட்டாலும் இவனுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா பல டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மாத்திரை வாங்கிக்கங்க, இந்த மாத்திரை காய்ச்சலுக்கு நல்லா இருக்கும், இந்த மாசம் தலைவலி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல நிறைய டாக்டர் போயாம வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மேல பர்சனலாவே சாட்டை துறைமுருகு வன்மம் இருக்கு. அந்த வன்மம் தான் டிவிகே பிரபு மேலையும் சொல்றாங்க. ஏன்னா அவ மாத்திரை விற்கிறவங்க பல டாக்டரை பார்த்துருப்பாங்க, டாக்டரே ஒரு மாத்திரை விற்கிற வெயிட் பண்ண வச்சு நிக்க வச்சு போயா மாத்திரை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புற மத்தியில பிரபு அவர்களும் இதுதான் சொல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வன்மத்துல வேணா சாட்டை துறைமுருகன் பேசியிருக்கலாம் அப்படின்னு ஊடகத்துல பேசுகிறாங்க. இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடியில டிவிகே பிரபு வெல்றது உறுதி. டிவிகே பிரபுவை மிஞ்சி அங்க யாருமே கிடையாது. கொஞ்சம் எனக்காவது வந்து பாத்தீங்கன்னா மாங்குடி ஐயா மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, மாங்குடி ஐயா ஏதோ காங்கிரஸ் வந்து பண்றாரே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. காரைக்குடியா இருக்கட்டும், திருப்பத்தூரா இருக்கட்டும், என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? மஞ்ச விரட்டு நடக்குது, அதை சொல்லலாம். வீர விளையாட்டு தவிர அந்த இடத்துல என்ன நடக்குது? தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கே பட்ஜெட் போட்ட சிதம்பரம் அவர்கள் அங்கதான் இருக்காரு. ஆனா தன்னுடைய சொந்த இடத்தை சுத்தி இருக்க சிவகங்கை மாவட்ட கைவிட்டுட்டார். அந்த இடத்துல வந்து இன்னும் கிராமமா தான் இருக்கு, கொஞ்சம் கூட டெவலப் ஆகல. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை சிப்காட் இருக்குன்னு சொல்லுங்க, எத்தனை தொழில் நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய ஒன்று இருக்கு. அங்கங்க 11th 11 ஓப்பன் பண்ணிச்சுக்க, தேவக்கோட்டை 11th 11, அறந்தாங்கில 11th 11, அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர்ல 11th 11, காரைக்குடி 11th 11, இந்த வைன் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல ஓப்பன் பண்ணி அதுதான் டெவலப் பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்க. திமுகவோட கைக்கூலிகளா இருக்கிறவர்கள் தன்னுடைய சுயலாபத்துக்காக, தன்னுடைய சுய வருமானத்துக்காக மக்களை ஏமாற்றி மக்களுக்கு வந்து ரோடு போட்டா லைட்டு போட்டா வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எது வளர்ச்சி மக்களுக்கு புரிதல் கூட இல்லாத அளவுக்கு வச்சிருக்காரு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான். அந்த இடத்துல மாங்குடி அவர்கள் ஏதோ மக்களுக்கு செஞ்சிருக்காரு, 900 வீடு கட்டி கொடுத்திருக்காரு, மாங்குடி அவர்கள் ஏதோ பண்ணிருக்காரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாங்குடி 14 பாருக்கு பர்மிட் கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுப்புனதுக்கு அங்க உள்ள ஒரு மேடை பேச்சு நிறைய மண்டையை உடைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ரவுடிசம். இப்போ அந்த 5 வருஷம் ஆல்ரெடி திமுக கொடுத்து இப்படி ஆயிடுச்சுனா இன்னும் 5 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சிருக்காங்க மக்கள். சிந்தித்து செயல்படுங்க மக்களே. வீடியோ பார்த்துருங்க, நன்றி, வணக்கம்.